இன்னைக்கு வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் டீச் பண்ண போற டாபிக் ரியாக்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். நோட் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். நோட் பண்ணிக்கோங்க guys. ரியாக்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, அது என்ன சார் ரியாக்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ சில பேக், அதாவது சில லைப்ரரிஸை, அதாவது லைப்ரரினா அந்த ஃபைல்ஸை நீங்க இம்போர்ட் பண்றது தான் இம்போர்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனை நீங்க வெளியில எடுத்துட்டு போறதுக்காக, அதாவது வேற ஒரு இடத்துல நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க நீங்க எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் இதுல ஏதாவது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இந்த இம்போர்ட் சிஎஸ்எஸ் ஃபைலு, இம்போர்ட் உங்களோட அந்த ஜேஎஸ் ஃபைல் இம்போர்ட் பண்ணுவீங்க, நேற்று சொல்லி கொடுத்தேன்ல, அதை போட்டுக்கோங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப், அதை போட்டுக்கோங்க. எதையாவது நோட் பண்ணிக்கோங்க சும்மா, ஏன்னா இதுவும் ஒரு டாபிக் பா. ஓகே, இம்போர்ட்ங்கிறது வந்து ஒரு இமேஜையோ ஒரு சிஎஸ்எஸ்ஐயோ இல்ல வேற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையோ நீங்க இம்போர்ட் பண்ணலாம். இதே நீங்க எக்ஸ்போர்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நான் ஏன் சார் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் நீ அந்த ஃபங்க்ஷனை வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியும். புரியுதா கைஸ்? ஓகே, அதனால தான் நான் இங்க பாருங்களேன் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன். ஹெட்டருங்க ஜேஎஸ் ஓபன் பண்ணேனா, அது எக்ஸ்போர்ட் ஹெட்டர் கொடுத்துருக்கேனா, அந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹெட்டருங்கிற நேம தான் அது எடுத்துக்கும். அதாவது அந்த இது எந்த ஃபங்க்ஷனை நீ வந்து தூக்கிட்டு போறியோ, வேற இடத்துல யூஸ் பண்ண போறியோ, அதை தான் நீங்க கொடுக்கணும், மாத்தி கொடுக்க கூடாது. ஓகே, எந்த ஃபங்க்ஷன் நேம் ஹெட்டர் செட் பண்றீங்க, அதாவது இந்த ஃபங்க்ஷன் நேம் ஹெட்டர் செட் பண்றேன்னா அதோட ஃபைல் நேம் ஆல்சோ ஷுட் பி செட் அ ஹெட்டர். புரியுதா கைஸ்? புரியுதா கைஸ்? இந்த ஆர்டர் மாறாம பண்ணுங்க, நான் சொன்னதை பண்ணுங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. புரிஞ்சா? டவுட் இருந்தா கேளுங்க, நோட் பண்ணிட்டா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ், நெக்ஸ்ட் போவோம். ஓகே, சூப்பர் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே சும்மா சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் மட்டும் தான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றக்கூடிய சில கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அதனால நீங்க சும்மா பாருங்க. ஓகே, சும்மா ஒரு பேசிக்கா உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அது வந்து நீங்க இப்ப பண்றது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இட் வில் டேக் சம் டைம். ஓகே, அதனால நான் கோட உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சும்மா பாருங்க, ஒரு படம் பார்க்குற மாதிரி பாருங்க. உங்களுக்கு ரெக்கார்டே நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, அதை வந்து நீங்க பண்ணி பாருங்க. ஓகேவா? இல்ல இப்ப நீங்க பண்ணி பார்த்தாலும் எனக்கு இட்ஸ் ஃபைன். ஓகேவா? புரியுதா கைஸ்? ஓகே, சூப்பர். அதாவது இப்ப நான் சொல்லி தர போறத நீங்க படிச்சிட்டாலே உங்களுக்கு ரியாக்ட் முடிஞ்ச மாட்டோம். புரிஞ்சா? இதுக்கப்புறம் எல்லாமே இந்த இன்டர்வியூ பேஸ் பண்ண டாபிக் தான். இதுதான் முக்கியம். இப்ப நான் சொல்லி தர போறது தான் என்ன சார் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் டாபிக் இன் ரியாக்ட். மோஸ்ட்லி இன்டர்வியூ கொஸ்டின்ல ரியாக்ட் தெரியுமாலே இது தெரியுமான்னு கேட்பாங்க. என்ன சார் அப்படின்னா, ரியாக்ட் ரவுட்டர். நோட் பண்ணிக்கோங்க, ரவுட்டர், ROUTER, ரவுட்டர், ரியாக்ட் ரவுட்டர். ஓகே, ஒரே நிமிஷம் நான் என்னோட கிட்டப் ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் கோட் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதில் ஜூலை ரியாக்ட் ஹூக்கு, ரியாக்ட் ஆப்பு, இதில் சேவ் பண்ணேன். ஹூக்குலா, இது கவுண்டர், இது இல்லை, இது அடுத்த டாபிக்கு. இதெல்லாம் இன்டர்வியூக்கு தேவையான ஒரு டாபிக்கு. இது என்னது? இதெல்லாம் எஸ்ஆர்சியில் நவபார் ஜேசிங்க நான் போட்டேன்னா காம்பனன்ட்ஸில் காடி, இதுதான் காம்பனன்ட்ஸில் எல்லாம் லாகின் கோடு இருக்கு. ஹோம் அபவுட் home.js இல்லை, இது இல்லை. login.js லாகின் கோடு இருக்கும். ஓகே, அப்புறம் லாகின் ரிஜிஸ்டரில் இந்த கோடு இருக்கு. சரி, ஓகே கைஸ், ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். வேறு செக் பண்ணிக்கிறேன் கைஸ். ஆப்டர்.js எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேனா? காடி, இதுதான் இந்த கோடு தான். ஓகே, ஏன்னா இதை நான் டைப் பண்ணி விடிஞ்சிரும் கைஸ், அதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த என்னோட கோடையை நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். இது நல்லா கவனிங்க. இந்த ப்ராஜெக்டை நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த லிங்கையும் நான் ஷேர் பண்றேன். டோன்ட் வரி. ஓகே, இதையும் நான் ஷேர் பண்றேன். உங்க சாட் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். உங்க சாட் பாக்ஸ்ல இருக்கிற அந்த லிங்க் எடுத்துக்கோங்க. உங்க லேப்ல ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பண்ணாதீங்கப்பா, பண்ணா தயவு செஞ்சு குழப்பம்பா, தயவு செஞ்சு என்னை பாருங்க. நான் சொல்ல பண்ணுங்க. ஓகேவா?
என் கூட சேர்ந்து பண்ணுங்க. எல்லாரும் ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல ப்ராஜெக்ட்டை, என் கூட சேர்ந்து பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும். நான் கிளிக் பண்ணதை ஓபன் பண்ணீங்களா எல்லாரும்? நான் சென்ட் பண்ண அந்த கிட்டப் ஓபன் பண்ணுங்க எல்லாரும். எனக்கு இந்த கோடு வருதா எல்லாருக்கும்? இந்த கோடு வருதா கைஸ்? சொல்லுங்கப்பா, எல்லாரும் ஓபன் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். அது வந்துச்சுன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம் அப்படியே. ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும்பா, கொஞ்சம் பெருசா நிறைய அதை பார்க்குற மாட்டா இருக்கும். பொறுமையா கவனிங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்க எல்லாம் சேர்ந்து. ஏன்னா இந்த 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 ஒன்று மட்டும் தான் நீங்க பார்க்க போறோம் நம்ம. இதுக்கப்புறம் நான் 2 கிளாஸ் தான் ரியாக்ட் முடிச்சிருவேன். யாரெல்லாம் பண்ணது டிக் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. வேற யாரெல்லாம் பண்ணது ஓபன் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க கைஸ். ஓபன் பண்ணியாச்சா? சூப்பர். இன்னும் வேற யார் பண்ணணும்? யுவராஜ் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? யுவராஜ், தீனா, சவுந்தர், ஆல்வின், ராஜகுமாரி. ஓகே, ராஜகுமாரிக்கு இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க இதை பாருங்க. கனி, அஜய் பண்ணிட்டீங்களா? சூப்பர் கைஸ். இங்க கவனிங்க, அதை ஓபன் பண்ணி அப்படியே இருக்கட்டும். உங்களோட ரியாக்டை வந்து ஓபன் பண்ணுங்க. அதாவது ரியாக்டை வந்து விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. இப்போ ரியாக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரன் ஆகிட்டு இருக்கதை நீங்க ஸ்டாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதான் சர்வரை ஸ்டாப் பண்றது. இப்போ சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அதனாலதான் எனக்கு அவுட்புட் இங்க தெரியுது. ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி சார் ஸ்டாப் பண்றது அப்படின்னா, உங்களோட டெர்மினல்ல போயிட்டு கண்ட்ரோல் அமைக்கி சிஎம்க்குங்க. ஓகே, எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். ஒய் கொடுத்து என்டர் அமைக்கினீங்கன்னா இது வந்து இந்த மாட்ட பார்த்து மாட்டம் வரும். இந்த மாட்டம் பார்த்து மாட்டம் வந்தாலே இது ரன் ஆகாது. ஆக்சுவலா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், இது ரன் ஆகாது. ஏன்னா உன் சர்வரை நீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு அர்த்தம். பண்ணுங்க பாப்போம். பாத்தீங்களா எனக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு? பண்ணுங்க பாப்போம். பண்ணுங்க கைஸ், உங்க சர்வரை ஸ்டாப் பண்ணுங்க. சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மை ப்ராஜெக்ட் ஒண்ணுக்குள்ளதான் அந்த பாத்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? ஏன்னா அதை விட்டுறாதீங்கப்பா. ஆமாப்பா, எல்லாத்தையும் வச்சுட்டு அடுப்பு பத்த வைக்காம விட்டுறாதீங்க. புரியலப்பா. என்னப்பா? இன்னொரு தடவை சொல்லவா? ஓகேப்பா. அதாவது இங்க கீழே வந்து அந்த டெர்மினல்ல உங்க இது ரன் ஆகிட்டு இருக்கும். மேபி நீங்க ரியாக்டர் ரன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டெர்மினல் எங்கேயாவது சும்மா உங்க கர்சர் வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் சி, கண்ட்ரோல் அமைக்கி சி அமுக்குனீங்கன்னா எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். ஓகே, அதாவது டெர்மினேட் பேட்ச் ஜாப் எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். ஒய் கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா இந்த மாட்ட பார்த்து வந்துடும். பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா எல்லாரும்? சொல்லுங்கப்பா, பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா, நீங்க அந்த ரியாக்ட் அந்த ரவுட்டருங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்சுவலா அது எப்படி சார் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா, npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ரியாக்ட் ஐஃபன் ரவுட்டர் ஐஃபன் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகும். பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ரியாக்ட் ஐஃபன் ரவுட்டர் ஐஃபன் டாம் அப்படின்னு கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும், டவுன்லோட் ஆகும். ஆக்சுவலா அதுவே அங்கே இன்ஸ்டால் ஆகி டவுன்லோட் ஆகும். இதை நீங்க வந்து கண்டிப்பா ரன் பண்ணிருக்கணும். நோட்ல எழுதுங்க. இதை பண்ணாதான் இதுக்கு அடுத்து எடுக்கும். புரிஞ்சா? பண்ணுங்க பாப்போம். சார் இது வந்து எனக்கு இன்ஸ்டால் டவுன்லோட் ஆயிடுச்சுங்கிற நான் எப்படி சார் தெரியும்? இந்த மட்டும் ஆட் பேக்கேஜஸ் ஏதாவது வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா உங்களோட அந்த இதுல போய் செக் பண்ணுங்க. அந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ல போய் செக் பண்ணுங்களேன்.
உங்களுக்கு அந்த இது ஆட் ஆயிருக்கும், ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிறது ஆட் ஆயிருக்கும். பார்த்தீங்களா? ஆட் ஆயிருக்கா? செக் பண்ணுங்க. பண்ணுங்க கைஸ். இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அதை செக் பண்ணிட்டு ஓகேனா எனக்கு சொல்லுங்க, மெசேஜ் அனுப்புங்க எல்லாரும். இது நோட்ல எழுதுங்க, ரியாக்ட் ரவுட்டர். அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு இதை பண்ணணும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ரவுட்டர்னா என்னங்கிறத நான் சொல்றேன். Yes, sir. Yes. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? செக் பண்ணீங்களா? அந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிறது வந்திருக்கு பாத்தீங்களா? செக் பண்ணீங்களா? வந்திருக்கா? Yes, sir. சூப்பர்ப்பா. அதர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணிட்டு இருக்கேன் சார், போய்கிட்டு இருக்கு, முடிச்சுட்டேன். ஏதாவது பண்ணுங்க, அப்பதான் நான் அடுத்து போக முடியும். எனக்கு கொஞ்சம் இது பெரிய டாபிக். ஓகே சூப்பர். ஏன்னா இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அசைன்மெண்ட் கொடுக்கணுங்க, இதை பண்ணியே ஆகணும் எல்லாரும். அதுக்கு தான் இதுதான் மெயின். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை இப்போ தெரிஞ்சாலே உங்களுக்கு ரியாக்ட் இவ்வளோதான்டா ரியாக்ட்ங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே கவனிங்களேன். ஸோ இப்போ அடுத்து என்னன்னா, இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்னோட கோடை ஓப்பன் பண்ணணும். ஓகே, என்னோட கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் அந்த லெஃப்ட் சைடில் செக் பண்ணிக்கோங்க, இது ஆப் டாட் ஜேஎஸ் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிட்டு இந்த கோடை அப்படியே காப்பி கட் பண்ணுங்க. இந்த எண்டு வரைக்கும் காப்பி கட் பண்ணுங்க அப்படியே. ஏன்னா ஆக்சுவலாக இதை நீங்கள் காப்பி கட் பண்ணுறது இப்போ நீங்கள் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் தனியாக இதை பண்ணி பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. இங்கே பாருங்க, நான் காப்பி கட் பண்ணிட்டேனா? ஓகே, பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க கைஸ். இது நான் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். காப்பி கட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. அதர்ஸ் காப்பி கட் பண்ணியாச்சா? என் கூட சேர்ந்து பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ இப்போ இது என்ன கோடு அப்படின்னா நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ரவுட்டருங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீ ஒரு நேவிகேஷன் பார்ல லாகினை கிளிக் பண்ணா லாகின் பேஜ் போகும், ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போகும். இது உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இங்கே அது வந்து அப்படி எடுக்காது. ஓகே, ஏன்னா இது நெக்ஸ்ட் பேஜுக்குலாம் போகாது. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணும்னா, நீங்க ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணி இப்போ கூட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி ஏதாவது கிளிக் பண்ணி பாருங்களேன், அந்த இடத்துலயே அது ஓப்பன் ஆகும். புரியுதா கைஸ்? ஸோ அப்போ அந்த மாட்டம் அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி ரீயூசபிள்னா என்னங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லிட்டேன். இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் வந்து அந்த நேவிகேஷன் பார் மட்டும் இங்கே நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இது வந்து ஆப் டாட் ஜேஎஸ்ல போட்டிருக்கீங்க. ஓகே, ஆப் டாட் ஜேஎஸ்ல தான் இதுதான் ஹெட். இதை நீங்கள் ஹெட்டர் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம். அது புரியுதா கைஸ்? இதில் நீங்கள் ஹெட்டரை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நான் ஹெட்டர் நேற்று நம்ம போட்டோம்ல, அந்த ஹெட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நேற்று தான் லெஃப்ட் சைடில் ஹெட்டர் இருக்குல்ல, ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ், அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகே, இங்கே போயிட்டு இம்போர்ட். ஃபர்ஸ்ட் இதை விடுங்க, ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ரன் பண்ணால் ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை ரன் பண்ணாதீங்க. இருங்க இருங்க, இதை நான் கமெண்ட். ஆமாம், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போடணுமோ? சரி ஓகே, இப்போ நான் ஆமாம், ஐயோ இதை வேற போடணுமா? சரி ஓகே கைஸ், இங்கே கவனிங்களேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கோடை முழுமையாக நான் முடிக்கணும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த எஸ்ஆர்சியை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுங்க. நியூ ஃபோல்டர் கொடுத்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கிளிக் டைப் பண்ணுங்க. அந்த ஃபோல்டர் நேம் காம்போனன்ட்ஸ் கொடுத்து என்டர் அமுக்குங்க. பண்ணுங்க பார்ப்போம். அந்த எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுத்து காம்போனன்ட்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணுங்க. பண்ணுங்க கைஸ்.
பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஓகே, என் கூட சேர்ந்து பண்ணுங்க கைஸ். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாட்டம் இருக்கும், அதுக்காக தான். இதுதான் ரியாக்ட் ப்ராஜெக்ட். ஓகே, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் இது. அதான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அந்த காம்பனன்ட்ஸுக்குள்ள வந்து ஒரு ஹோம் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. அதாவது அந்த காம்பனன்ட்ஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ஹோம் ஹச் கேப்ஸு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேல, எது நீங்கள் கிரியேட் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கணும். ஹோம் டாட் ஜேஎஸ் கொடுத்துட்டு இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என் கோடு அங்கே இருக்கும் பாருங்க. என்னோட அந்த இதில் ஓப்பன் பண்ணுங்களேன். லெஃப்ட் சைடில் ஹோம் டாட் ஜேஎஸ்க்குள்ள அந்த கோடு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. நேற்று நீங்கள் படித்த கோடு தான் இது, வேற ஒன்றும் இல்லை. என்ன சார் இது வேற மாட்டம் இருக்கு? இதுதான் ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு அடுத்த டாபிக் வரும். ஆக்சுவலாக நான் அதை சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் காப்பி கட் மட்டும் பண்ணுங்க. இது நார்மல் ஃபங்க்ஷனாக இப்படியும் எழுதலாம், அதுதான் ஒரு கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். இந்த ஹோம் டாட் ஜேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னோட கோடில் அந்த லெஃப்ட் சைட்லேயே ஹோம் டாட் ஜேஸ் இருக்கும் பாருங்க, அதில் இருக்கிற கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? Yes, sir. ஓகே, குட். அடுத்து என்னன்னா கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? நான் ஏதாவது அவசரப்படுத்துறேன்னா? ஆமாப்பா, சொல்லிருங்கப்பா. பாவம் ஸ்டக்காகி நின்றாதீங்கப்பா. பண்ணலாம்ல கைஸ்? நெக்ஸ்ட் போலாம்ல? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இருக்கால் ரெக்கார்ட் வீடியோ இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே, இங்க பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அதே காம்பனன்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு நேம் கொடுக்கணும். என்ன நேம்னா அபவுட். இது மட்டும் மொத்தம் என்ன கிரியேட் பண்ணணும்? அபவுட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அபவுட் கான்டாக்ட் லாகின் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. அபவுட் எல்லாத்தையும் இப்படி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து அபவுட் டாட் ஜேஎஸ் ஒரு என்டர் அமைக்கிக்கோங்க. அந்த அபவுட் டாட் ஜேஎஸ் கோடு இருக்கும் பாருங்களேன், எடுத்துக்கோங்க. இங்கேருந்து அபவுட் டாட் ஜேஎஸ் கோடு இருக்கு பாருங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரே மாட்டம் தான் இருக்கு, எல்லா கோடும் சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான். அபவுட் டாட் ஜேஎஸ் கோடும் போட்டேன்னா அடுத்து என்னது? அதே காம்பனன்ட்ஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து கான்டாக்ட் டாட் ஜேஎஸ் சி கேப்ஸுப்பா. ஏக்கு கே, அபவுட்டுக்கு ஏ கேப்ஸ், மறந்துடாதீங்க. கான்டாக்ட் டாட் ஜேஎஸ். ஸோ அந்த கோடு இருக்கும் பாருங்க, கான்டாக்டுக்குரிய உள்ள இருக்க கோடு இருக்கும் பாருங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ண கூட தான். அதில் ஒரு ஃபார்மேட்டாக நான் டிசைன் பண்ணியிருப்பேன் பாருங்களேன். அது என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ புரியாது. ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதை நான் சொல்கிறேன். அது கான்டாக்ட் டாட் ஜேஎஸ் கோடு போட்டேன்னா அடுத்து நான் அது லாகின் இங்கே இருக்கு பாருங்க. லாகின் டாட் ஜேஎஸ், லாகின் ரெஜிஸ்டர் டாட் ரெஜிஸ்டர் டாட் ஜேஎஸ் ரெண்டு கிரியேட் பண்ணுமா. அதே காம்பனன்ட்ஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து லாகின் டாட் ஜேஎஸ். அப்போ அந்த லாகின் டாட் ஜேஎஸ் கூடிய கோடை போடுங்க. லாகின் டாட் ஜேஎஸ் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடு இருக்குது பாருங்கள். இது லாகின் பேஜுக்குரிய கோடு. அது நானே கோடிங் போட்டிருப்பேன் எல்லாமே. ஏன்னா இது நீங்கள் ஆக்சுவலாக இதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் டிசைன் எப்படி பண்ணுன்ட்டு. ஓகே, அதோட கோடு போட்டிருப்பேன். இதில் இன்புட்லாம் பாருங்களேன் கைஸ், இதை வந்து இப்படி இருக்கும் பாருங்களேன். இதில் இன்புட் வந்து லேபிள்குள்ளே போட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். இதுதான் அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மட்டும் அந்த இன்புட்டில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிருப்பான். இதெல்லாம் கொஞ்சம் ரியாக்டில் வந்து ஒரு ஃபார்மேட்டு. ஓகேவா? இது வரும், உங்களுக்கு வரும். நான் ஃபார்ம்னே ஒரு தனி டாபிக் இருக்குது, அடுத்தடுத்து வரும். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து ரெஜிஸ்டர் டாட் ஜேஎஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. காம்பனன்ட்ஸ் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ரெஜிஸ்டர் டாட் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் டாட் ஜேஎஸில் இங்கே இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்டர் டாட் ஜேஎஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கைஸ் ஒரே நிமிஷம். கைஸ் என் வாய்ஸ் கேட்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா? வாய்ஸ்லாம் கேட்குதாண்ணே? கைஸ் இஸ் ஆடியபிள்? ஹலோ?
எஸ் சார். ஸ்கிரீன் எஸ் விசிபிள் சார். ஆகுதுல்ல? ஓகேப்பா. ஸோ அடுத்து register.js வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட கோடையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படியே. ஓகே, ஸோ யூஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகே, இதெல்லாம் என்னடா என்ன காப்பி கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு, என்னடா ஒன்றும் புரியலன்னு நினைக்காதீங்க. ஓகே, இது இன்னும் ஒரு டாபிக் நிறைய இருக்கு உங்களுக்கு டீச் பண்ண வேண்டியது. இது ஜென்ரலாக ஒரு ஒரு ப்ராஜெக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் போக போக. ஓகே, இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இதில் சிஎஸ்எஸ் ஃபைலும் ஒன்று இருக்கும் கைஸ், அதையும் போட்டுக்கோங்க. அந்த லாகின் ரெஜிஸ்டர் சிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன், அதே நேமை கொடுங்க எல்லாருமே. லாகின் ரெஜிஸ்டர் சிஎஸ்எஸ் அப்படின்னே நேம் கொடுங்க. அதில் சிஎஸ்எஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? லாகின் ரெஜிஸ்டர் ஆர் கேப்ஸ் எல் கேப்ஸ் காம்பனன்ட்ஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து லாகின் ஆர் கேப்ஸ் ரெஜிஸ்டர் டாட் சிஎஸ்எஸ் அதில் அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிலே இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான், முடிச்சுட்டேன் இப்போ நான். இப்போ app.jsக்கு வந்துருங்க எல்லாரும். பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ், டைம் தரேன். இப்போ நான் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு சொல்லுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, காம்பனன்ட்ஸ்குள்ளே வந்து about.js, contact.js, home.js, login.js, login register.css ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் register.js பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். பண்ணிட்டேன் சார். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அவ்வளோதான் கைஸ் கோடு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் கோடு. இது என்ன கணக்குங்கிறது இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும் சொல்ல சொல்ல. சிடி மை ப்ராஜெக்ட்டுக்குள்ளான இருக்குது. இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுப்போம். இது ரன் ஆகணும். இல்லை ஏதாவது நான் தப்பு பண்ணியிருக்கேன் பார்ப்போம். ஸ்டார்ட். என்னோட ஸ்க்ரீன் பாருங்கப்பா. நீங்கள் யாரும் ரன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்க்ரீன் பாருங்கள். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ரன் பண்ணுங்க. ஏன்னா இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்கள் கையில் கோடு இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கைஸ் இங்கே கவனிங்களேன். ஓ, இதுக்கு ஒரு பேஜ் நான் சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணலையா? ஓகே, ஒரே நிமிஷம். வந்து லாகினுக்கு ஒரு கோடு கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஒரே நிமிஷம் கைஸ். சிஎஸ்எஸ் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த ஹோம் app.css. கைஸ் இந்த app.css-க்குள்ளே பாருங்களேன், அதில் ஒரு கோடு கொடுத்துருப்பேன், அதையும் எடுத்துக்கோங்க. app.css ஆல்ரெடி இருக்கும் உங்ககிட்ட. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் app.css. அதில் என்னோட கோடை ஓவர் ரைட் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, என்கிட்ட இருக்க கோடை ஓவர் ரைட் பண்ணுங்க. ஏன்னா நான் கோடு எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், எப்படி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வந்திருக்கா? ஓகே, பண்ணிட்டு ரன் பண்ணுங்க பார்ப்போம். ரன் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்க கைஸ். அந்த சிஎஸ்எஸ் வந்து என்னோட இதில் இருக்கும்பா, எல்லாமே எங்கிட்ட கோடு இருக்குப்பா. உங்கள்கிட்ட நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். app.csல அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ரெஸ்பான்சிவோட கொடுத்துருப்பான் இதில். ஆமாம். இப்போ உங்களுக்கு ரியாக்ட்னா என்னன்னு இப்போ புரியும் கைஸ். பண்ணிட்டீங்களா? ரன் ஆகுதா? ரன் ஆச்சுன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போகலாம். ராஜகுமாரி என்னாச்சு அதுக்கப்புறம்? அதை போட்டோ எடுத்து அமிச்சிங்களா?
என்ன கைஸ் வருதா அவுட்புட்டு? ஓகே, யாருக்கு வரல? சவுந்தருக்கு வரலையா? ஏன் என்னாச்சு? கரெக்டா போட்டீங்களா? எல்லாமே செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சார் கம்பைல்டு வித் எரர் அப்ப வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க ஏதோ மிஸ் பண்ணிருக்கீங்க. செக் பண்ணுங்க. கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணுங்க. ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கப்பா. கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரி, நீங்க ஸ்கிரீன் பாருங்க, நான் செக் பண்றேன். கைஸ் எல்லாரும் பாருங்களேன். கைஸ் எல்லாரும் இங்க கவனிங்க, நான் செக் பண்றேன். இப்ப வரேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. ஏன்னா அந்த ரவுட்டர்னா என்னன்னு இப்ப நான் காட்டணும்ல உங்களுக்கு, அதுக்கு தான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இதை நான் ரன் பண்ணிருக்கேன்ல, இங்க பாருங்களேன். இது வந்து ஹோம் பேஜ். இது ஹோம் பேஜ்ல வந்து ஹோம் பேஜ்ல இருக்கேன்னு காட்டுதா? இப்ப நான் அபவுட்ட கிளிக் பண்றேன். எனக்கு ஏதாவது ரெஃப்ரெஷ் ஆன லுக் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? இந்த ஐக்கானை பார்த்துட்டே இருங்க, இந்த ரெஃப்ரெஷ் ஐக்கானை. ஆனா டக்குன்னு அபவுட்ட கிளிக் பண்ண அபவுட் வருதா? கான்டாக்டை கிளிக் பண்றேன், கான்டாக்ட் வருதா? லாகினை கிளிக் பண்றேன், லாகின் பேஜ் வருதா? ரீஷை கிளிக் பண்றேன், ரீஷன் பேஜ் வருதா? திருப்ப ஹோமை கிளிக் பண்றேன், ஹோம் பேஜ் வருதா? எப்படி? இதுதான் ரியாக்ட். புரிஞ்சா கைஸ்? இதுக்கு பேர் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நீங்க மேல பாருங்களேன், ஒரு ரெஃப்ரெஷே ஆகாது. ஆனா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. புரியுதா கைஸ்? ஓகே, லாகினை கிளிக் பண்ண லாகின், கான்டாக்ட் கிளிக் பண்ணு, அபவுட். அதனால தான் இந்த மல்டி பேஜ் அப்ளிகேஷனுக்குலாம் ரியாக்ட் செட் ஆகாது. அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அதெல்லாம் பூட் ஸ்டாப்ல தான் நீங்க பண்ணணும். அதனால தான் ஜாங்கோ பைத்தான்லாம் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க பூட் ஸ்டாப்லேயே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ அதாவது சிங்கிள் பேஜ்னா சும்மா ஏதாவது ஒரு ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம் மட்டும் வாங்குறது, சோஷியல் மீடியா, அதுக்காக மட்டும்தான் ரியாக்ட் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா கைஸ்? பாருங்களேன், லாகினை கிளிக் பண்ணி லாகின் பேஜ் வந்துருச்சா? இப்போ ரீஷன் கிளிக் பண்ண ரீஷன் பேஜ் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்டமே தெரியல, ஒரு ரெஃப்ரெஷ் ஆகாம ஃபாஸ்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுக்குது பாருங்க. இதுதான் ரியாக்ட். புரிஞ்சா கைஸ்? இதை எப்படி சார் எடுக்குது அப்படின்னா, அதுக்கு தான், இதுக்கு பேர் தான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரவுட்டருங்கிறது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, அதான் ரவுட்டர் டாம். ஓகே, ரவுட்டரை நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாருங்களேன், இந்த ஆப் டாட் ஜேஸ் கூட பாருங்களேன். ஓகே, இதுதான் அந்த நேவிகேஷன் பார் கோடு, இதுதான் அது. ஓகே, இதுதான் அந்த நேவிகேஷன் பார் கோடு. இந்த கோடில் அப்படி ரவுட்டர் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது இங்க மேலே ஹெடர் ஃபைல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க பாருங்க. தெரியுதா? யூஸ் பண்ணிருக்கீங்களா ரவுட்டர் டாம் அப்படின்னு? இந்த கோடு ஹெடர் ஃபைலு, இதெல்லாம் அந்த ரவுட்டருக்குள்ள யூஸ் பண்ணிருக்கணும். இதுல உங்களோட நார்மல் நேவிகேஷன் பார் கோடு தான், அதை தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஆனால் இங்க அந்த ஆங்கர் டாக் ஹச்ரஃப்லாம் எடுக்காது. நேற்று நான் கூட நான் சொன்னேன்ல. ஓகே, அப்ப அதுக்கு பதிலாக தான் இந்த லிங்க்ங்கிற இந்த இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லிங்க்னு அந்த ஆங்கர் டாக்கு பதிலாக தான் ரியாக்ட்ல லிங்க்னு சொல்லுவாங்க. அதாவது லிங்க்குள்ள இப்போ நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்டா இருக்கிற டிஃபால்ட்டா இருக்கிற ஹோம் பேஜ் வந்துடும். ஓகே, அதனால தான் இங்க பாருங்களேன், இந்த மட்டும் இப்படி எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஹோம் கொடு, அதான் இந்த ரவுட்ஸ்னு சொல்லுவாங்க. ரவுட்ஸ்னா என்னன்னா, இதை நான் கிளிக் பண்றப்ப எனக்கு எது ஓப்பன் ஆகணும்? ஓகே, இந்த இது ஓப்பன் ஆகும், இந்த ரவுட் ஓப்பன் ஆகணும். ரவுட்னா என்னது? அதுல தான் ஹோமை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஹோமை தான் இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன். மேல பாருங்க, நேற்று சொல்லி கொடுத்தேன்ல வேற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி கனெக்ட் பண்றதுன்ட்டு. அது வந்து காம்பனன்ட்ஸ்குள்ள இருக்கனால காம்பனன்ட்ஸ் டாட் ஹோம். ஆக்சுவலா இதை நம்ம நேற்று என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா, ஹோம் டாட் ஜேஎஸ்ன்னு கனெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். நேற்று ஒன்னொன்னு சொல்லி தந்தல, ரெண்டுமே நீங்க பண்ணலாம். வெறும் நீங்க ஹோம்னு போடலாம், இல்ல ஹோம் டாட் ஜேஎஸ்ன்னு போடலாம். புரிஞ்சா? எப்படி போட்டாலும் எடுக்கும். அதே தான் அபவுட்டுக்கும் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. கான்டாக்டுக்கு லாகின் ரெஜிஸ்டர், அந்த லாகின் பேஜுக்கு கூடிய சிஎஸ்எஸ் தான் நான் இங்க நான் உள்ளே கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? புரியுதா கைஸ்? ஸோ இப்படி தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். புரியுதா? அப்ப இதை தான் நான் எப்படி கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த அபவுட்டை கிளிக் பண்ணா இந்த அபவுட்டுங்கிற இந்த இடத்துக்கு இங்க வரணும். இங்க வந்து இந்த எலமெண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தான் கான்டாக்ட் லாகின் ரெஜிஸ்டர், இது எல்லாமே இந்த ரவுட்ஸ்ங்கிற இந்த லைப்ரரிக்குள்ள தான் நீங்க போடணும். புரிஞ்சா கைஸ்? அதுக்குள்ள இந்த ரவுட்னு வரணும். புரியுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். புரிஞ்சா? ஸோ இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களை இன்டர்வியூல ரவுட்டர்னா என்னன்னு கேட்பாங்க. நீங்க வந்து என்ன சொல்லணும்? டு நேவிகேட் லைக் இட்ஸ் பேஸ்ட் ஆன் HTML CSS we can use navigate right. அதாவது நேவிகேஷன் பார் மாட்டோம், அதாவது நேவிகேட்டர் சம் அதர் வெப் பேஜ்ல அந்த மாட்டோம் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அதை தான் ரவுட்டர். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்லதே நீங்க சொல்லுங்க. இப்போ லாகினை கிளிக் பண்ணா அந்த ரவுட்டருக்குள்ளேயே அது ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது அந்த லாகின்ங்கிறது வந்து ஒரு ரவுட்டரு, அதை கிளிக் பண்ணா ரவுட் ஓப்பன் ஆகும், ரீஸ்டர் கிளிக் பண்ணா அது ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. புரிஞ்சா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன்? புரியுதா புரியலையா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க கைஸ். ரவுட்டர்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? இப்ப சொல்லுங்கப்பா, ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இன்டர்வியூல கேட்டா சொல்றதுக்கு அதான்ப்பா. இந்த கைஸ் இதுலயே நான் காமிச்சிட்டேன்ப்பா. இது ரவுட்டர்னு யாராவது இன்டர்வியூல கேட்டாங்கன்னா, சார் இப்படி கிளிக் பண்றப்ப அந்த இன்சைட்லயே ஓப்பன் ஆகுது பாருங்க. ஓகே, வித்தவுட் ரெஃப்ரெஷிங் வெப் பேஜ். ஓகே,
அதாவது வித்தவுட் ரெஃபரன்சிங் வெப் பேஜ். இருங்க நான் உங்களுக்கு நான் தான் கூகுளில் போயிட்டு வாட் இஸ் ரவுட்டர் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு அந்த சென்டென்ஸாக சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். வாட் இஸ் ரவுட்டர் இன் ரியாக்ட் ஜேஎஸ். இதை நோட் பண்ணுங்க தயவுசெஞ்சு எல்லாரும் இதை நோட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் இப்படி தான் சொல்லணும். போய் நான் சொன்ன மாதிரி தமிழில் பேச முடியாது உங்களால். இதை நோட் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் ரவுட்டர் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் தட் லெட் அஸ் ஹேண்டில் கிளைண்ட் அண்ட் சர்வர் சைட் ரவுட்டிங் ரியாக்ட் அப்ளிகேஷன் and also creation single page web or mobile apps that allow navigating without referencing a page. இப்போ தான் வாய விட்டேன். ஓகே, ஸோ எங்கடா அது இங்கே பாருங்க, நான் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கேன் பாருங்க. ஓகே, இட் நேவிகேட்டிங் வித்தவுட் ரெஃபரன்சிங் தி பேஜ். ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இல்லைனா ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ரவுட்டர்னா என்னன்னா இதை அப்படியே சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க அந்த பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதா கைஸ்? ஓகே, நோட் போட்டோ எடுத்துட்டீங்களா? போட்டோவோ இல்லை நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டீங்களா கைஸ்? சொல்லுங்க, எடுத்துட்டீங்களா? போட்டோ எடுத்துட்டீங்களா? யாராவது குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, எடுத்துட்டீங்களா போட்டோ? ஓகேப்பா, குரூப்ல யாராவது ஷேர் பண்ணுங்க. அதை இப்ப ரவுட்டர்னா என்னன்னு தெரியுதா? ஓகே, தெரியுதுல கைஸ்? இதுதான் கான்செப்ட். ஓகே, இந்த பேஜுக்கு தேவையான அந்த சிஎஸ்எஸ் தான் நான் app.csல கனெக்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? ஓகே, இதுதான் கான்செப்ட். இந்த கான்ஸ்ட் ஆப்புங்கிறது என்ன அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது தனி இதில் நான் இப்போயே கூட நான் சொல்லித்தரேன், ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன கான்செப்ட்னா, இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எழுதுவீங்கல்ல, இங்கேயே நான் எழுதுறேன். இப்படி எழுதுவீங்கல்ல, ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் ஆப்பு ரவுண்ட் ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்ஸ் என்டர். ஓகே, இதில் ரிட்டன் ரவுண்ட் ப்ராக்கெட் செமிகோலன் நடுவில் என்டர். இதுதான் இதை நம்ம பண்ணியிருப்போம். இதை நீங்கள் இப்படியும் போடலாம். ஓகே, இதை நீங்கள் இப்படியும் போடலாம். எப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆப்பு ஈக்குவல் டு ரவுண்ட் ப்ராக்கெட் ஈக்குவல் டு இப்படி போடலாம். இதுக்கு பேர் தான் ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான், ஒரு ஒன்றும் இல்லை. இதை ஏன் சார் நம்ம போடுறோம்? இது எதுக்காகனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. புரியுதா கைஸ்? ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது சும்மா இது ஒரு ஷார்ட்கட் அப்படிங்குவாங்க. ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இங்கே இப்படி இருக்கிற கோடை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? புரியுதா கைஸ்? புரியுதா? இதை தான் நான் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே எழுதியிருப்பேன். பாருங்களேன், எங்க இந்த காம்பனன்ட்ஸ்குள்ள இருக்கிற கோடெல்லாம் பாருங்க. அபவுட்டுக்கு எழுதியிருக்கேனா? எப்படி அதே மாதிரி எழுதியிருக்கேனா? கான்ஸ்டன்ட் அபவுட்னு கான்ஸ்டன்ட்ங்கிற கீவேர்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்சிருக்கீங்களா? ஃபங்க்ஷனுக்கு அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட்டுக்கு அதே மாட்டம் யூஸ் பண்ணியிருக்கேனா? ரிட்டனுக்குள்ள கஸ்டமர் கூட எழுதியிருக்கேனா? அதே மாட்டம் ஹோமுக்கு, அதே மாட்டம் லாகினுக்கு. ஓகே, ஸோ இந்த லாகினுக்குரிய டிசைன் பண்ணியிருக்கேன் கோட. அவ்வளோதான். இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ் தான் நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பேன். வேற ஒன்றும் இல்லை. புரியுதா கைஸ்? புரியுதா? அப்போ நீங்கள் வீட்டில் போயிட்டு என்ன அசைன்மெண்ட் பண்ணணும்? இதே மாட்டம் எனக்கு இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு வெப் பேஜாக பண்ணணும். ஓகே, இப்போ ஹோம் பேஜில் ஒரு அழகாக டிசைன்லாம் வரணும் எனக்கு. ஹோம் பேஜில் எங்கே போய் டிசைன் பண்ணுவீங்க? தான் ஹோம் பேஜ் இருக்குல்ல, இதில் போய் உங்கள் கோட் எழுதுங்க. ஓகே, இப்போ என்கிட்ட இப்போ இந்த ஹெட்டர் இருக்குது. இந்த ஹெட்டரை நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேஜுக்கு நான் இங்கே வைக்கிறேன். எங்கே வைக்கிறேன்னா, இப்போ நான் ஹெட்டரை நான் எப்படி இதில் கனெக்ட் பண்ணுவேன்? இம்போர்ட், நேற்று நம்ம பண்ணோம்ல ஹெட்டர்னு சொல்லிட்டு, ஹெட்டர் ஸ்பேஸ் ஓகே ஃப்ரம் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சாரி டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வருமா இல்லை டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வருமா? டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அதில் ஹெட்டர் டாட் ஜேஎஸ். ஓகே, இப்படி தான் போடணும். ஏன்னா நீங்கள் காம்பனன்ட்ஸ்குள்ளே இருக்கீங்க. அப்போ வெளியில் வரப்ப இப்படி தான் போடணும். புரிஞ்சா? அப்போ இந்த ஹெட்டரை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? இந்த ஹோமுக்கு பதிலாக நான் இப்படி கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, இது உங்களுக்கு தெரியும் எப்படி கனெக்ட் பண்ணுன்ட்டு. ஹெட்டர் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அவ்வளோதான். அப்போ இந்த ஹெட்ரு உங்களுக்கு எங்கே எடுக்கும்? இங்கே எடுத்துருச்சா? எப்படி கைஸ்? அப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணால் இது, அபவுட்டை கிளிக் பண்ணால் அது, கான்டாக்டை கிளிக் பண்ணால் அது, லாகினை கிளிக் பண்ணால் அது, லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் இது, திரும்ப ஹோமை கிளிக் பண்ணால் எப்படி வந்துருச்சா? அப்போ இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு தேவையான எல்லா டிசைனும் நீங்கள் பண்ணுங்கள். அந்த மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கணும், ரவுட்டர் அது. அதை நீங்கள் மாற்றக்கூடாது. உங்களுக்கு அந்த ஹோம் பேஜுக்கு தேவையான எல்லா டிசைனையுமே நீங்கள் பண்ணுங்கள். நேவிகேஷன் பார போடாதீங்க. அதான் நேவிகேஷன் பார மேலே போட்டிருக்கீங்களே. உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் இப்படி தான் போடணும். புரியுதா கைஸ்? இப்போ அடுத்து என்ன டிசைன் பண்ணுவீங்க இந்த ஹோம் பேஜில்? வீட்டில் போய் பண்ணுங்க. நேற்றுலாம் அழகாக பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். ஓகே, அதை போய் இங்கே போய் டிசைன் பண்ணுங்க. அவ்வளோதான். டிசைன் பண்ணிட்டு அடுத்து அபவுட் அஸ் பேஜை டிசைன் பண்ணுங்க. அடுத்து கான்டாக்ட் அஸ் பேஜை டிசைன் பண்ணுங்க. ஓகே, புரியுதா கைஸ்? லாகின் பேஜ் ரிஷன் பேஜ் நான் தான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதில் என்ன பேக்ரவுண்ட் கலர் இமேஜ் ஆட் பண்ணுங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க.
ஓகே, இந்த மாட்டம் பண்ணலாமா பண்ண முடியாதா? இப்போ ஒரு அப்ப ரன் பண்ணி பார்க்கறப்ப ஒரு கம்ப்ளீட் ரியாக்ட் அப்ளிகேஷனா இருக்குமா இருக்காதா? டெல் மீ கைஸ், இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. எஸ் சார். ஆ, இதுதான்ப்பா ப்ராஜெக்ட், ரியாக்ட் ப்ராஜெக்ட். இதுதான் ரியாக்ட் ப்ராஜெக்ட். ஓகே, இந்த நான் 50 பேஜ் பண்றேன், 100 பேஜ் பண்றேன், 10 பேஜ் பண்றேன்லாம் ரியாக்ட் செட் ஆகாது. அதுக்கு தான் பூட் ஸ்டாப் இருக்கு. இது ஒன்லி ஃபார் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, இது ஆக்சுவலாக இந்த லாகின் டிஷனே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சரி பழகிட்டீங்கல்ல, நீங்க அப்படியே பழகினாலும் ஈஸியாக புரியுதுதான் நான் சொன்னேன். இது ஒரு சோஷியல் மீடியாவா நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோஷியல் மீடியா வெப்சைட் மட்டும் நீங்க பண்ணுங்க, அதுதான் டாஸ்க்கே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்ல மேல என்ன இருக்கும் அதை கொடுங்க. ஃபேஸ்புக்ல சும்மா யூசர் ப்ரொஃபைலு இதை கொடுங்க, அதை கொடுங்க. ஏதாவது சும்மா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. சாட் ஜிபிடில இருந்து ஃபேஸ்புக்ல எப்படி ஹோம் பேஜ் இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ண கத்துக்கோங்க. புரியுதா கைஸ்? புரியுதா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, சும்மா சிம்பிளா பண்ணுங்க. ஓகே, சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி ஐ நீட் HTML CSS ஃபேஸ்புக் கோடுன்னு போடுங்க, சிம்பிள் கோடுன்னு போடுங்க. அது ஒரு ஹோம் பேஜ் மட்டும் செட் பண்ணுங்க. ஓகே, கத்துக்கோங்க. அப்ப எப்படி எப்ப லேர்ன் பண்றது? நீங்க இன்னைக்கு நானே பண்ணி காட்டுறேன், இருங்க. இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன். HTML CSS யூசிங் ஃபேஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் ஃபுல் கோடு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். இங்க பாருங்க, அது பின்னாடி அந்த கோட் உங்களுக்கு கொடுக்கும். அதை கரெக்டா எப்படி யூஸ் பண்ணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஒரு HTML பேஜ்ல ரன் பண்ணி பாருங்க எப்படி எடுக்குதுன்னு. அதுக்கப்புறம் இதை ரியாக்ட்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். புரியுதுல கைஸ்? ஓகே, இருங்க, இது ரெண்டாவது தான் வந்துருச்சு கோடு. இப்போ இதில் நான் எதை யூஸ் பண்ணுவேன்? இவன் வெறும் சும்மா சிம்பிளா கொடுத்துருக்கான் அந்த லாகின். இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிஃபாவோட நான் காப்பி பண்ணிட்டேனா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை தூக்கி என்னோட அந்த ஹோம் பேஜ் எங்க இருக்கு, இந்த ஹோம் பேஜுக்குள்ள நான் போடுறேன் இதை. ஓகே, இந்த ஹெட்டர் கூட எனக்கு வேணாம், இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜுக்குள்ள போட்டேனா? இது ஏன் எரர் வருது பாருங்க. இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் இந்த ரியாக்ட் ஃபார்மெட்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலா இந்த ஃபார்ம்லாம் தூக்கி விடுங்க. ஓகே, இந்த இன்புட்ல வந்து லாஸ்ட்ல வந்து இப்படி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் ரியாக்ட். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். இப்போ உங்களுக்கு எரர் போயிடுச்சா? ஓகே, இதுக்கு தேவையான CSS எங்க கனெக்ட் பண்ணுவீங்க? எங்க இருக்கு? அவன் கொடுத்துருக்கானா? எங்க கொடுத்துருக்கான்? இங்க கொடுத்துருக்கானா? இதை காப்பி பண்ணி home.csன்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அவ்வளோதான். ரைட் கிளிக் பண்ணி home.css அதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை நீங்கள் எப்படி இங்கே கனெக்ட் பண்ணுவீங்க? home.jsல நீங்கள் தான் படிச்சிருக்கீங்கல்ல, இம்போர்ட் ஸ்பேஸ் சிங்கிள் குவாட்ஸில் என்ன கைஸ் கனெக்ட் பண்ணுவோம்? ./home.css செமிகோலன். அவ்வளோதான். புரியுதா கைஸ்? ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் இப்படி மாறிடுச்சு சுத்தம். சரி, ஓகே, ஏதோ ஒன்று பாருங்க, அப்படியே மாறிடுச்சு பாருங்களேன். அதை எடுக்குது, கோடு எடுக்குது. எங்கேயோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதை மாற்றணும் கோடை. புரியுதா கைஸ்? இப்போ ஃபேஸ்புக் மாட்டம் வந்துருச்சு பாருங்க. ஹோமை கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக் மாட்டம் வந்துருச்சு பாருங்க. ஓகே, எங்கே நான் மாற்றணும்? எங்கேயோ கை வச்சிருக்கேன்ப்பா, எங்கேயோ கோடு ஒழட்டி விட்டுருக்கேன். இருங்க, home.css கோடை மாற்றுவோம். இது எதை மாற்றினா? இங்கே பாடி. ஓகே, காட் இட். இதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஃபேஸ்புக் மாட்டம் வந்துருச்சா எனக்கு? புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ அபவுட்டை கிளிக் பண்ணா அபவுட், அதில் இதுக்கு ஒரு டிசைன் பண்ணுங்க. இதே ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்குமோ அந்த மாட்டம் பண்ணுங்க. பண்ணலாமா கைஸ்? எஸ்ஆர்னோ? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? எனக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஃபேஸ்புக் லுக்காக இருக்கணும், இல்லைனா இன்ஸ்டாகிராம் லுக்காக இருக்கணும். இந்த மாட்டம் தான் நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பண்ணுங்க. பண்ணலாமா? ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் பண்ணலாமா பண்ண முடியாதா? இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட். பண்ணலாமா கைஸ்? ஓகே, எனக்கு ஒன்று இன்ஸ்டாகிராமு, இல்லைனா ஃபேஸ்புக்கு, இல்லைனா யூடியூப். ஓகே, எப்படினாலும் பண்ணுங்க. யூடியூப்னா ஃப்ளக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஃப்ளக்ஸ் பாக்ஸில் வந்து பாக்ஸாக போடுங்க. ஒரு யூடியூப் மாட்டா அது வீடியோஸ் உங்களுக்குலாம் தெரியும். எல்லாமே நான் கஸ்டமர்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். தெரியல மட்டும் சொல்லாதீங்க. ஓகே, யூடியூப் வீடியோஸை போடுங்க. ஓகே, ஸோ இந்த மாட்டம் பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் இப்படி பண்ணுங்க. ஓகே, 3 வெப்சைட், அதாவது இங்கே வந்து மேலே வந்து ஃபேஸ்புக்னு வச்சுக்கோங்க, ஹோம்னு வச்சுக்கோங்க. ஹோம் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கணும். ஓகே, அப்போ அந்த ஹோமை கிளிக், இல்லைனா இங்கே ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகணும். ஓகே, ஃபேஸ்புக்கோட அந்த இது லுக்கு டிசைன் எல்லாமே வரணும். இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணால் இன்ஸ்டாகிராமோட லுக்கு வரணும். யூடியூப்பை கிளிக் பண்ணால் யூடியூபோட லுக்கு வரணும். ஓகே, பண்ணலாமா கைஸ்? திரும்ப ஹோமை கிளிக் பண்ணால் நார்மலாக ஏதாவது வந்து மல்டி வெப்சைட், மல்டி பிளாட்ஃபார்ம்ங்கிற நீங்களே ஏதாவது டிசைன் பண்ணுங்க.
கிரியேட்டிவிட்டி கைஸ், இதுதான் கிரியேட்டிவிட்டி. என்னன்னாலும் பண்ணுங்க, இதுதான் ரியாக்ட் ப்ராஜெக்ட். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு ரியாக்ட் ப்ராஜெக்ட் நான் தரமாட்டேன், புரிஞ்சா கைஸ்? இதுதான் நீங்க பண்ண போற ரியாக்ட் ப்ராஜெக்ட். இதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூ வைஸா நான் டீச் பண்ணுவேனே தவிர நீங்க இதுக்காக தனியா ரியாக்ட்னு தனியா நீங்க பண்ண மாட்டீங்க, புரிஞ்சா? இதுக்கு உங்களுக்கு நான் 5 நாள் டைம் தரேன், புரியுதா கைஸ்? எனக்கு நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே இந்த வெப்சைட் எனக்கு வேணும். ஓகே, இந்த வெப்சைட்டோட பேர் என்ன, இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? ரியாக்ட் யூசிங் சோசியல் மீடியா வெப்சைட். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன், எஸ்ஆர் எவ்ரிவன் புரியுதா என்ன ப்ராஜெக்ட்னு? ஓகே, இதுக்கு நான் 5 நாள் டைம் தரேன். உங்ககிட்ட நான் கோடே அனுப்பிச்சிட்டேன், ஐடியாவும் கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு இது நீங்க எப்படினாலும் பண்ணுங்க சார். எனக்கு நான் இல்ல சார், நான் ஃபேஸ்புக் ஃபுல்லா நான் பண்ணி காட்டுறேன் சார், நான் பண்ணுங்க. இல்ல நான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அதே மாதிரி நான் ட்ரை பண்றேன் சார், பண்ணுங்க. சாட் யூஸ் பண்ணி பண்றேன் சார், ஓகே. யூடியூப் பண்றேன் சார், ஓகே. ஓகே, இல்ல சார் நீங்க சொன்ன மாட்டேன், இப்போ நீங்க சொன்னீங்களா ஃபேஸ்புக் கிளிக் பண்ணா ஃபேஸ்புக் வரணும், இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ண இன்ஸ்டாகிராம் வரணும், அப்படினாலும் எனக்கு ஓகே. ஆனா இதை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் குட். ஓகே, இதை கிட்டப்ல நீங்க வெறும் எஸ்ஆர்சி கோட மட்டும் தான் நீங்க பேஸ்ட் பண்ணணும், புரிஞ்சா? ஏன்னா எல்லாத்தையும் பண்ணா அது ஸ்டோர் ஆகாது கிட்டப்ல. நான் பண்ணிருக்கேன் பாருங்களேன், என்னோட கூட பாருங்க, நான் வெறும் எஸ்ஆர்சி மட்டும் தான் போட்டிருப்பேன். நீங்க எஸ்ஆர்சி ஃபோல்டரை மட்டும் அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க உங்களோட கிட்டப்ல. போட்டு எனக்கு வீடியோவும் எடுத்து அனுப்புங்க, இந்த கோடையும் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தான் தேவைப்படும் அந்த கோடு, கரெக்டா தானே கைஸ்? ஓகே, ஸோ ரியாக்ட் சோசியல் மீடியா ப்ராஜெக்ட்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க அந்த அந்த இதோட பேரை, அது என்னது, ரெபாஸ்ட்ரி பேரை. உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் ரியாக்ட் ப்ராஜெக்டை நீங்கள் பண்ண வேணாம். ஐ மீன் நான் தரமாட்டேன்னு சொல்கிறேன், புரிஞ்சா? எஸ்ஆர் நோ கைஸ், எஸ்ஆர் நோ எவ்ரி ஒன். இப்போ புரியுதுல உங்களுக்கு? ஓகே, அப்போ ரவுட்டர்னா என்ன, ரியாக்ட்னா என்ன, அதுக்கும் HTML CSSக்கும் என்ன சம்பந்தம், எல்லாமே உங்களுக்கு புரியுது பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த வர கிளாஸ்ல அந்த ஃபார்ம்ஸ்னா என்ன, அப்புறம் ரியாக்ட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஈவெண்ட்ஸ், அப்புறம் ரியாக்ட் ஹூக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, அப்புறம் ரியாக்ட்ல எப்படி பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்றது. ஸோ இந்த மாட்டம் ஒரு சின்ன சின்ன இன்டர்வியூ பேஸ்டு டாபிக்ஸ் இருக்கு, அது எல்லாமே நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், புரியுதா கைஸ்? இன்னும் 2 கிளாஸ்ல நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் மெயினே உங்களுக்கு, இப்போ நான் சொல்லி தந்தது தான் மெயினே. ஓகேவா? இதுதான் ரியாக்ட் அப்ளிகேஷன். ஓகே, அப்படியே துண்டா தெரியுது பாருங்களேன். HTML CSS வச்சு டிசைன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அதில் பூட் ஸ்டாப்பை பண்ணி கொஞ்சம் மேக் பண்ணி பயங்கரமாக பண்ணீங்க, ஈஸியாக பண்ணீங்க. அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டை பண்ணி நிறைய மேஜிக் பண்ணீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேக்வரி யூஸ் பண்ணி. இப்போ ரியாக்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட் பண்ணிட்டீங்க, தெரியுதா? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ஒரு மாடர்ன் வெப்சைட் இதுதான். ஓகே, ஸோ தயவு செஞ்சு இதை நல்ல டைம் எடுத்து பண்ணுங்க. நான் 5 நாள் டைம் கொடுத்துருக்கேன். சனி ஞாயிறு நோ கிளாஸ், மண்டே ஈவினிங் தான் கனெக்ட் பண்ண போறீங்க. அதுக்கு நான் வெட்னஸ்டே வரைக்கும் தான் எதிர்பார்க்குறேன். உடனே நாளைக்கே ஸ்பெண்ட் பண்ணா நல்ல பேர் வாங்கி அப்படிலாம் கிடையாது. பொறுமையா அவசரம் இல்லாம பண்ணுங்க. ஓகே, நீங்க நாளைக்கே பண்ணாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறேன், 15 நாள் கழிச்சு பண்ணாலும் அப்படி தான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு பொறுமையா உங்களுக்காக பண்ணுங்க. ஏன்னா இதை நீங்க இன்டர்வியூஸ்ல நீங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, ரெஸ்யூம்ல என்ன மென்ஷன் பண்ணணும்? ப்ராஜெக்ட் செக்ஷன்ல ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு சோசியல் மீடியா ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் போட்டு, அதையும் சாட்ஜிபில தான் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நானே அனுப்பிச்சுடுறேன். அதை போட்டு இந்த கிட்டப் லிங்கை நீங்க கீழே போடணும், புரியுதா கைஸ்? அதாவது நீங்க இந்த ப்ராஜெக்டை நீங்க கிட்டப்ல போட்டிருப்பீங்கல்ல, இதை நீங்க காப்பி பண்ணி அந்த ரெஸ்யூம்க்கு கீழே, அந்த ப்ராஜெக்ட் செக்ஷன் கீழே போடணும். அப்படி போட்டா உங்க ரெஸ்யூம் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. எஸ்ஆர் நோ கைஸ்? புரியுதா புரியலையா? சொல்லுங்க கைஸ், புரியுதா புரியலையா? அப்ப நீங்க HTML CSS பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் ரியாக்ட் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அதையும் நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல போடணும். இப்போ 2 ப்ராஜெக்ட் நீங்க போடணும். இது இல்லாம பைத்தானை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. இது இல்லாம ஜாங்கோ டேட்டா பேஸ் மொத்தம் ஃபுல் ஸ்டாக் பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. மொத்தம் 4 ப்ராஜெக்ட் நீங்க போட்டிருக்கணும், புரிஞ்சா கைஸ்? இதுல 2 ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பைத்தான் தான் நெக்ஸ்ட் வீக் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கடன்னு பைத்தான் போகும், புரியுதா கைஸ்? ஓகே, அதனால அதை நீங்க அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க பைத்தான் கிளாஸுக்கு. ஓகேவா? ஸோ நான் வீக்கெண்டும் கிளாஸ் வைப்பேன். ஓகே, ஓப்பன் டு சே வீக்கெண்டும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஓகே, வீக்கெண்டு காலையில கிளாஸ் இருக்கும், புரியுதா கைஸ்? யாராவது அட்டன் பண்ண முடியலன்னா எனக்கு முன்கூட்டியே சொல்லிருங்க, அதுக்கு எப்படி நான் ஆல்டர்னேட் பிளான் பண்றேன், புரியுதா? ஓகே, ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் வைப்பேன், 6 o'clock வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே, பைத்தான் கிளாஸஸும் உங்களுக்கு போகும், ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் நான் டீச் பண்ணுவேன் கைஸ். ஓகே, அதை நீங்க பாப்பீங்க, இது வரைக்கும் நான் எங்கேயுமே டீச் பண்ணாத ஒரு ஆங்கிள் அது ஆக்சுவலா அது. ஓகே, அந்த கான்செப்ட்ல நான் டீச் பண்ணுவேன், அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க, புரிஞ்சா? ஸோ அரௌண்ட் அது ஒரு எத்தனை டாபிக் வரும்? வந்துடும், அது 40க்கு மேல டாபிக்ஸே வரும். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் 25 சொல்லி கொடுத்தனா இது உங்களுக்கு டபுளா வரும், 50 டாபிக் கிட்ட வரும், 40-50 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால ரொம்ப லென்த்தி செஷனா போகும், அதுக்காக தான் அந்த வீக்கெண்ட்லாம் நான் வைக்கிறது.
புரிஞ்சா கைஸ்? ஏன்னா பாவம் நீங்களும் இப்படியே உன்னை இழுத்துட்டே போய் எவ்வளோ நேரம் கொண்டு போறது? இன்னும் 2 மாசம் அப்புறம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. பாவம் நீங்களும் வேலைக்கு போகணும்ல. அதனால செப்டம்பர் மாசம் சும்மா சூப்பரா இருக்கும் செஷன் எல்லாமே. என்னால எவ்வளவு சூப்பரா சொல்லி தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கே தெரியும். ஒரு மன திருப்தியா இருக்கும் கைஸ். ஓகே, பக்காவா நீ கோடு எழுதுவ, அதுக்கு நான் கேரண்டி. ஒரு ப்ராஜெக்டே நீ ஏன் அதாவது இப்ப கூட நீங்க சாட் ஜிபிடி அதை யூஸ் பண்றீங்க, அது பண்ணி தான் ஆகணும். ரியாக்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்ல நீங்க நெட்டே தொட மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. புரியுதா கைஸ்? ஓகே, ஆல்ரெடி என் ட்ரைனிங் பார்த்துருப்பீங்க பசங்க. ஓகே, பைத்தான்ல. ஆனால் அவங்களுக்கு கூட பேசிக்காக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது கொஞ்சம் மாடர்னாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட் 1 வீக் ஒரே மாட்டம் போகும், அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே பார்ப்பீங்க. டிஃப்ரெண்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஸோ அதுக்காக தயாராகிக்கோங்க. நீங்கள் படிக்க வச்சிருவேன். நீங்கள் தனியாக போய் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் படிச்சிருவீங்க என் கூட சேர்ந்து. ஓகே, அதுக்கு நான் ஒரு மாக் இன்டர்வியூ வைப்பேன் பைத்தானுக்கு மட்டுமே. புரிஞ்சா கைஸ்? அதுலேயே டேட்டா பேஸ் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ஜாங்கோ, அவ்வளோதான். ஓகே, செப்டம்பர் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் கைஸ். எண்டுக்குள்ளே நான் உங்களுக்கு கோர்ஸை நான் எடுத்துகிட்டு வந்து நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? பண்ணலாமா? புரியுதா கைஸ்? செப்டம்பர் எண்டு வரைக்கும் உங்களுக்கு செஷன் போகும். அதை மீறி ஏதாவது எக்ஸ்டெண்ட் ஆகி தேவைப்படுதுன்னா அக்டோபர் நான் வச்சுக்கிறேன். ஓகே, செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நான் அக்டோபர் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேவைப்பட்டுச்சு நான் சொல்கிறேன். புரியுதா? உங்களுக்கு நான் பொறுமையாக என்னென்ன டீச் பண்ணுமோ நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா இது இல்லாமல் ரெஸ்ட் ஏபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதான் நான் டீச் பண்ணணும். அட்வான்ஸ் டாபிக் அதெல்லாம் என்னென்ன டீச் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் டீச் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? ஓகே தானே கைஸ்? எல்லாம் போனஸ் தான். ஓகே, ஃபாஸ்ட் ஏபின்னு ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஓகே, அது ஒன்று, அதையும் நான் சும்மா என்னென்ன டீச் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் டீச் பண்ணுறேன். ஒரு 50,000 ரூபா ஒருத்தில் ஒரு கோர்ஸ், 50,000 60,000 வெளில கேட்குற கோர்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோக்கு படிக்கிறீங்கன்னு. புரிஞ்சா? ஓகே, ஸோ இதான் கான்செப்ட். அதனால பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட் ஏபிஐ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் படித்தா பெங்களூரில் வேலை வாங்கலாம் அதிகமாக. ஃபாஸ்ட் ஏபிஐ நான் டீச் பண்ணுறேன், ஏன்னா நான் படிச்சுட்டேன், அதை படித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகே, அது ட்ரெண்ட், அதாவது ஜாங்கோக்கு அடுத்த ஒன்று அது. அப்புறம் என்னன்னா ரெஸ்ட் ஏபிஐ மேனிட்டரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் 2. அப்புறம் டேட்டா பேஸ் ஒன்று 3. அப்புறம் ஜாங்கோ ஒன்று 4. ஓகே, சூப்பர். பயங்கரமாக பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு படிச்சுட்டு தயவு செஞ்சுப்பா எப்படியாவது வேலை வாங்குங்கப்பா. புரியுதா கைஸ்? ஓகே, விட்டுறாதீங்க, பார்த்துக்கலாம். ஓகே, ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன், ரெக்கார்ட் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு.